மித்ரா குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லே. குட் மார்னிங். என்ன பண்ணுங்க? ஃப்ரூட்ஸ் கட் பண்ணியா? சரி சூப்பர். அது என்னது? ஆரஞ்ச். ஆரஞ்ச் ஆரஞ்ச். பனானா எங்கே இருக்கு? எஸ். சரி விளாடு. சரி ஓகே கட் பண்ணு. ஸ்ட்ராபெரி. பியர். பியரா பப்பாயாவா? பப்பாயான்னு நினைக்கிறேன். கிரேப்ஸ். பைனாப்பிள். கோவா. எல்லாத்தையும் கட் பண்ணு சரியா? இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் வேர்க்கடலை சட்னியும் தான். இங்கே வந்து வேர்க்கடலை சட்னி வந்து வச்சுருக்கேன். இதோட ரெசிபி வந்து எடுக்கலாம், உங்களுக்கு இன்னொரு நாள் வந்து ஷேர் பண்ணுறேன். சின்ன வெங்காயம் வேர்க்கடலைலாம் போட்டு தான் வச்சுருந்தேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சிம்பிளும் கூட. கண்டிப்பாக இன்னொரு நாள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரெசிபி. நல்லா திக்காக இருக்கும், குழு குழுன்னு வந்துடும். தேங்காய் எதுவுமே வந்து ஆட் பண்ணல, பட் தேங்காய் ஆட் பண்ணாமே நல்லா குழு குழுப்பாக வந்துடும். என்னம்மா ஆரஞ்சு கட் பண்ணிட்டியா? குட் கேர்ள். இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டு வா. நெக்ஸ்ட் எதை கட் பண்ண போறீங்க? நெக்ஸ்ட் எதை கட் பண்ண போறீங்க? பப்பாயாவா? அப்போ கட் பண்ணு. ஓடு ஓடு ஓடு. வாரேன், அம்மா தோசை சுட்டுட்டு வரேன். தோசை சுட்டுட்டு வரேன். இந்த தோசை தோசை எடுத்துட்டா? ஓடு பிடி பிடி. இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து மட்டன் தான் வாங்கியிருக்கோம். கடையில் வந்து வாங்கும்போதே வந்து கிட்ஸுக்கு வந்து கொடுக்கணும், இளம் ஆடாக கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கினோம். அப்போ அவங்க வந்து இளம் ஆடாக கொடுக்குறப்ப குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்குமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். மாறன் மித்ரா 2 பேத்துக்குமே வந்து மட்டன் கொடுத்து பழக்கியாச்சு, அதனால் 2 பேருமே வந்து சாப்பிடுவாங்க. பட் வந்து நான் கிரேவி வந்து 2 டைப்பில் வைக்க போகிறேன். எங்களுக்கு கொஞ்சம் காரமாகவும், மாறன் மித்ராவுக்கு காரம் கம்மியாகவும் வந்து பண்ண போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ மட்டனை வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. குக் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சமாக சால்ட்டு, ரெண்டாவது வேணும்னா நம்ம கிரேவி வைக்கும்போது கூட சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மட்டனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டனில் இருந்தே தண்ணி வரும், எதுக்கும் குக் ஆகிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து குக்கரை மூடி ஒரு 5 to 6 விசில் வச்சு எடுத்துடலாம். அண்ணா எங்கே போனா? எங்கே போனா? எங்கே? துணி காய போட போனோம். மொட்டை மாடிக்கு துணி காய போட போயிருக்கான். இப்போ வருவான்னா? இப்போ வந்துடுவான். நீ ஒரு ரவுண்டு போயிட்டு வா, அண்ணன் வரும். இப்படி தட்டினா விழுந்துருவேன். தோசை வேணுமா? தோசையம்மா தோசை வேணுமா? வேண்டாமா தோசை? அண்ணன் இப்போ வந்துடுவான். இப்படி பண்ணக்கூடாது. என்ன சத்தம்? குக்கர் எப்படி சத்தம் போடுது? விசில் சத்தம் எப்படி கேட்கு? பயமா இருக்கா? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, குக்கர் சவுண்டு தானே. பெரிய தைரியசாலின்னு நினச்சேன், பயந்தாங்கொழியாட்டம் இங்கே வந்து நிற்கிற. பயந்தாங்கொழியாட்டம் நிற்கிற. சாச்சு வச்சுக்கோ. தூங்கு. கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு. கண்ணை எப்படி மூடுவேன்? மூடு கண்ணை மூடு கண்ணை மூடு. க்ளோஸ் யுவர் ஐஸ். மித்ராக்கு ஐஸ் எங்கே இருக்கு? அந்த ஐஸை க்ளோஸ் பண்ணு. அப்பாவும் அண்ணனும் இப்போ வருவாங்க.
மட்டனை வந்து வேக வச்சு தனியாக எடுத்தாச்சு. இப்போ வந்து கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி எடுத்துடலாம். அதுக்கு கொஞ்சமாக வந்து கோகோனட் ஆயில் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பீஸ் பட்டை, ஏலக்காய், 2 கிராம்பு இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஹோல் மசாலா எல்லாம் லைட்டாக பொரிஞ்சிடுச்சு. கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் தக்காளி வந்து நான் 2 டைப்பில் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, எங்களுக்கும் குட்டீஸ்க்கு தனியாகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து இந்த வெங்காயம் தக்காளியை வந்து வதக்க போகிறேன். அதனால தான் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வரட்டும், அப்போ தான் கிரேவியோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி, தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் மசிகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வீட்டில் புதினா இருந்தாலே சிக்கனோ மட்டன் கிரேவிக்கோ புதினாவை ஆட் பண்ணோன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் புதினாவும் ஆட் பண்ண போகிறேன். புதினா இலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். எவ்வளோ தூரம் வதக்குறோமோ அவ்வளோ தூரம் கிரேவியோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதை 2ஆக பிரிச்சுக்க போகிறேன். எங்களுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் குட்டீஸ்க்குமா 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். குட்டீஸ்க்கு வந்து தேங்காயில் லைட்டாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறேன், அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரதுக்கு. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய் வந்து மிக்சரில் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி காரத்துக்கு வந்து பச்சை மிளகா போட்டிருக்கோம். நான் கொஞ்சோண்டு பெப்பர் மட்டும் ஆட் பண்ணுறேன். இதோடவே கொஞ்சமாக கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நல்ல ஒரு பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அந்த வெங்காயம் தக்காளி வசக்கணும்ல, அதை 2ஆக பிரித்து எடுத்துட்டேன். அதே மாதிரி இங்கே கிட்ஸுக்கு பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வேக வச்ச மட்டனையுமே வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது கூடயே வந்து மட்டன் கூட கொஞ்சம் பொட்டேட்டோ போட்டோன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து அப்படி போட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதனால் கொஞ்சம் பொட்டேட்டோவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இது கொதிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக மட்டன் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலையே நம்ம நான்ஸ்டிக் மாதிரி யூஸ் பண்ணலாம். லைட்டாக தண்ணி ஆட் பண்ணும்போது இந்த மாதிரி பால்ஸாக வந்துருச்சு அப்படின்னா அது நான்ஸ்டிக்காக தான் ஸ்டாக் அந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து வந்துடும், நான்ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி ஆயிரும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து எங்களோட கிரேவி பண்ணுறதுக்கு தேங்காய் வந்து லைட்டாக வறுத்து தான் பண்ண போகிறேன். அதனால் தேங்காய் வறுக்கிறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு கூடவே வந்து கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட காஞ்ச மிளகா இருக்குன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது வந்து காலி ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் பெப்பர், கொஞ்சம் முழு கொத்தமல்லி, கொஞ்சமாக கரம் மசாலா. இதெல்லாம் வறுத்து ஆட் பண்ணுறப்ப வந்து டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். அப்புறம் கலருக்காக ஒரு 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை, அந்த சில்லி பவுடர்லாம் போட்டோம்ல, அது லைட்டாக வதங்கினாலே போதும். அந்த பச்சை வாசனை போய் நம்ம வறுபட்டு அரைச்சி சேர்க்குறப்ப டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு தெரியுதா எப்படி ஒட்டாமல் வருது பாருங்களேன், நான்ஸ்டிக் மாதிரியே வரும். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி ஹீட் பண்ணி அதில் வாட்டர் போட்டு பால்ஸ் வந்தோன்னே ஆட் பண்ணோன்னா அது நான்ஸ்டிக் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். அந்த பேனில் உள்ள ஹீட்லேயே அந்த மசால் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகியே வந்துடும். இப்போ ஆஃப் பண்ணிட்டு இது ஆறின பிறகு தண்ணி ஆட் பண்ணி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பொட்டேட்டோவை ஆட் பண்ணியிருந்தோம்ல, பொட்டேட்டோ குக் ஆகிறதுக்காக கவர் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ பொட்டேட்டோ வந்து ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் பேஸ்ட் அரைச்சோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ இதோட சேர்த்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தேங்காயோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதும், கிரேவி வந்து ரெடி ஆயிரும். சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணுறதுக்கு பதில் தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அது இன்னுமே நல்லா தான் இருக்கும். பட் நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தான் வந்து பண்ணேன். நான் இங்கே குக் பண்ணிகிட்ருக்கிற டைமில் இங்கே அண்ணன் தங்கச்சிக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கான். அண்ணன் என்ன பண்ணா? யாரை எடுக்க போகிற? யாரை ஃபோட்டோ எடுக்க? என்ன எடுக்காண்டா? உன் தங்கச்சி எடுத்துக்கோ. இவ்வளோ நேரம் உன் தங்கச்சியை தானே எடுத்த, தங்கச்சியை எடு. தங்கச்சி எடுடா. மித்ரா அண்ணனுக்கு போஸ் கொடு. மித்ரா சிரி, அண்ணனை பார்த்து சிரி. தங்கச்சி சிரிக்கா பேர், உனக்கு போஸ் தர. அவளை எடுடா.
அழகாக எடுத்திருக்கே. என்னடா டபுளாக எடுத்திருக்க? டபுள் எடுத்துருக்கேன். சூப்பர். சரி தங்கச்சி அதே மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுனே. இப்போ இந்த கிரேவி வந்து தேங்காய் ஆட் பண்ண பிறகு நல்லா கொதிச்சிடுச்சு. பொட்டேட்டோவுமே வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக இதில் வந்து கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. குட்டீஸ்குள்ள கிரேவி வந்து ரெடி. இப்போ அந்த மீதி இருந்த மட்டன் அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு எங்களுக்கு வந்து கொதிக்க வச்சுருந்தேன். இதில் பொட்டேட்டோஸுமே ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு மசாலா பேஸ்ட் வந்து வருத்தோம்ல, அதையுமே வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா திருப்பி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபுல்லாக தேங்காவாக இருக்கிற மாதிரி ஆயிரும். இதே போதும்னு தான் நினைக்கிறேன். எக்ஸஸாக வறுத்துட்டேன், அதை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது கிரேவிக்கு. இவ்வளவே போதும். இது வந்து லைட்டாக கொதிக்கட்டும். இந்த டைமில் சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க, வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கரம் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். கரெக்டாக இருக்குது. லைட்டாக கொதிச்சதும் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை தூவி ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் தூவியாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவியுமே ரெடி. கொஞ்ச நேரத்தில் இது வந்து வத்திரும். இப்போ பார்க்க கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் வந்து சாப்பிடும்போது வந்து திக்காயிரும். ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி போட்டிருக்கனால வத்திரும். இது வந்து சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். புக்கை அவள்கிட்ட காட்டு, அப்போ தானே அவளுக்கு பிக்சர் தெரியும். இதில் வச்சுக்கோ, இந்த டேபிளில் இப்படி வச்சு காமிச்சுக்கோ. யாரு ஜிபே பண்ணலாம்? எதுக்கு ஜிபே பண்ணணும்? நியூஸ் சில்ட்ரன் பண்றாங்க. அதுக்கு ஃபீஸா? ஃபீஸ். சரி ஜிபே பண்ணியாச்சு. டியூஷனில் ஒழுங்காக படிக்கணும்னா ஒழுங்கா படிக்கலன்னா அந்த கம்பு இருக்கும். உட்காரு. லைட்டானா இந்த நீ முதல்ல உட்காந்து சொல்லி கொடு. வாய் மட்டும்தான் பேசு, ஒன்றும் சொல்லி கொடுக்கல. வாட்டர் டைம் குடிச்சாச்சு. இப்போ நீ சொல்லி கொடுத்த அந்த ஒரு புக்கு எவ்வளோ நேரம் வச்சிட்டு இருக்க? படிக்கலாம். கொஞ்ச நேரத்தில் நல்லா வத்தி சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. எப்படி கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ சுட சுட சாதத்தை கூட வச்சு சாப்பிட வேண்டிதான். மட்டன் வாங்கினீங்கன்னா ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. குட்டீஸ்க்கு பண்ணதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, 2 பேரும் விரும்பி சாப்பிட்டாங்க. குட்டீஸ்க்கு மட்டன் கொடுக்குறீங்கன்னா மட்டும் கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. இளம் ஆடாக இருந்தால் தான் அவ்வளோ சாஃப்டாக குக் ஆகி வரும். குட்டீஸ்க்கு சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் மித்ராவோட கபோர்டில் கொஞ்சம் டீக்ளட்டரிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீடியோவுமே நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.